மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தற்பொழுது சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதிமுக கூட்டணியில் தஞ்சாவூர் தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. தற்பொழுது வேட்பாளராக நடராஜன் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டதாக சத்யபிரதா சாஹூ தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், சொல்லுங்க, தற்பொழுது சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக என்ன சின்னம் கேட்கப்பட்டிருந்தது, தற்பொழுது சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. அஇஅதிமுகவுடைய கூட்டணியில் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரசும் அந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரசிற்கு தஞ்சாவூருடைய மக்களவை தொகுதி ஒதுக்கியிருந்தது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக என்ஆர் நடராஜன் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக தமிழ் மாநில காங்கிரஸ் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரசுடைய 96ஆம் ஆண்டுடைய சின்னமாக இருந்த சைக்கிள் சின்னம் மீண்டும் வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ் மாநில காங்கிரசிற்கு மீண்டும் அந்த சைக்கிள் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. இதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும். இந்த சூழலில் ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு காங்கிரசிலிருந்து பிரிந்து மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸை ஜி.கே. வாசன் தலைமையில் உருவாக்கியிருந்தார்கள் 2014ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை பொது தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் அப்போது தென்னை மர சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. இந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரசுடைய சின்னமாக, அதாவது 96ஆம் ஆண்டுடைய சின்னமாக இருந்த சைக்கிள் சின்னம் வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு மனு ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு அந்த சைக்கிள் சின்னம் என்பது தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஜி.கே. வாசனுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க, குறிப்பாக ஒரு பாசிட்டிவ் சைன் என்று சொல்லலாம். என்று சொன்னால் காங்கிரசிலிருந்து பிரிந்து வந்த அவர் அப்பொழுதே 2016ஆம் ஆண்டு அப்பவே இந்த சைக்கிள் சின்னம் வேண்டும் என கேட்டிருந்தார். ஆனால் அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் அதை ஒதுக்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. எனவே இந்த மக்களவை தேர்தலில் அந்த சின்னம் கிடைக்கப்பட்டதன் மூலமாக அவருக்கு ஒரு அடிஷனல் மைலேஜ் என்றே சொல்லலாம். என்று சொன்னால் அந்த சின்னம் என்பது அவருடைய வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சின்னமாக அவர்கள் கருதுகிறார்கள். எனவே ஒரு தொகுதியில், தஞ்சை தொகுதியில் போட்டியிடக்கூடிய என்ஆர் நடராஜனுக்கு இந்த சின்னத்தில் அவர் வேட்பாளராக தற்போது களம் எடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே இன்னும் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளிவர இருக்கிறது. ஆனால் அந்த சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது. எனவே அஇஅதிமுகவுடைய கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கட்சிகளுக்கு இதுவரை பாமகவுக்கு மட்டும்தான் இதுவரை சின்னம் ஒதுக்கப்படவில்லை. அதிமுக ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பது காரணமாக இரட்டை இலை சின்னத்திலும், அதே போல தேமுதிக முரசு சின்னத்திலும், அதே போல பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்திலும் போட்டியிடக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரசும் சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டு அந்த சைக்கிள் சின்னத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கிறது. தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக களமிறக்கப்பட்டுள்ள வேட்பாளர் நடராஜனுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த சைக்கிள் சின்னம் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கேட்கப்பட்ட ஒரு சின்னமாக இருக்கிறது. இதனால் அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கும்? ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமான சின்னம் சிறப்பாக அமைந்துள்ள நிலையில் தற்பொழுது இது எப்படி பார்க்கப்படுகிறது? அவர்களுடைய கூட்டணியின் வெற்றியை எப்படி உறுதி செய்யப்படுகிறது? இது ஜி.கே. வாசனுக்கு, குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரசுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் என்று சொல்லலாம். ஏன்னா 96ஆம் ஆண்டு அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சியோடு அன்றைக்கு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் சந்தித்த பொழுது ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்லலாம். ஏன்னா இது ஜி.கே. வாசனுக்கு, குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சியோடு போது அன்றைக்கு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் சந்தித்த 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்லலாம். ஏன்னா பொழுது ஏறக்குறைய தமிழ் மாநில காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சியோடு இது ஜி.கே. வாசனுக்கு, குறிப்பாக அன்றைக்கு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் சந்தித்த போது 20க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக உள்ளிட்ட கட்சியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் இது ஜி.கே. வாசனுக்கு, குறிப்பாக சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் சந்தித்து அன்றைக்கு போது 20க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக உள்ளிட்ட கட்சியோடு இது ஜி.கே. வாசனுக்கு, குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ்
அன்றைக்கு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் சந்தித்து 20க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக உள்ளிட்ட கட்சியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் இது ஜி.கே. வாசனுக்கு குறிப்பாக அன்றைக்கு தற்போது 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் சந்தித்து தமிழ் மாநில காங்கிரஸ் இது ஜி.கே. வாசனுக்கு குறிப்பாக அன்றைக்கு தற்போது 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் சந்தித்து அவர் இரட்டை இலை சின்னத்தில் அவர் போட்டியிடுவார். மற்றது புதிய தமிழகம், அதே போல பாமக ஆகிய 2 கட்சிகளுக்கும் இன்னும் சின்னம் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்க வேண்டியிருக்கிறது. எனவே நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது போல இது நிச்சயமாக தமிழ் மாநில காங்கிரசிற்கு இந்த சின்னத்தை தக்க வைப்பதற்கான ஒரு சூழலும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் பெறக்கூடிய பட்சத்தில் மீண்டும் சைக்கிள் சின்னத்தை அவர்கள் தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அபினேஷ், ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மோதிரம், வைரம், பலாப்பழம் என பல சின்னங்களை கேட்டும் இன்னும் சின்னம் ஒதுக்கப்படாத நிலையில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசிற்கு கேட்ட சின்னமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பார்வை எந்த மாதிரியான இருக்கு? இதை அரசியலாக பார்க்க முடியாது என்று சொன்னால் இந்திய தேர்தல் ஆணையம் தன்னாட்சியான ஒரு அமைப்பு. நாடு முழுவதும் தேர்தல் நடப்பதன் காரணமாக பல்வேறு கட்சிகளுக்கு இந்த சின்னங்கள் ஒதுக்கப்பட வேண்டியிருக்கிறது. கட்சிகள் மட்டுமில்லாமல் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் என சொல்லப்படக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் சின்னம் ஒதுக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே ஒவ்வொன்றாக பரிசீலித்து அதுக்கான கோரிக்கை மனுக்களையும், அதாவது அந்தந்த கட்சிகள் சார்பாக இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சின்னங்கள் எதுவும் ஒற்று போகாமல் இருக்கக்கூடியதை மிக கவனமாக இந்திய தேர்தல் ஆணையம் கையாண்டு வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதிகளில் ஒன்று விழுப்புரம், மற்றொன்று சிதம்பரம். விழுப்புரத்தில் போட்டியிடக்கூடிய ரவிக்குமார் திமுகவுடைய சின்னமான உதயசூரன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். திருமாவளவன், அதாவது சிதம்பரம் தனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய திருமாவளவன் தனி சின்னம் கேட்டு அவர் ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கிறார். ஆனால் அவர் ஏற்கனவே அவர் கட்சி சார்பாக மோதிரம் சின்னம் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சின்னம் தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு 39 தொகுதிகளும் சேர்த்து அந்த மோதிரம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பாக திருமாவளவன் அவர் போட்டியிடக்கூடிய அந்த சிதம்பரம் தொகுதியில் வேறொரு சின்னத்தை இன்றைக்கு இரவு அல்லது நாளைக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்க இருக்கிறது. அதே போல அதிமுக கூட இடம்பெறக்கூடிய தென்காசி தொகுதியுடைய வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஒரு தனி சின்னம் கேட்டு அவர் விடப்பட்டிருக்கிறார். அந்த சின்னம் உட்பட பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய அந்த 7 தொகுதிகளுக்கான சின்னமும் இன்று இரவுக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதன் வேட்பாளராக நடராஜன் போட்டியிட இருக்கிறார். இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று என்று அதிமுக கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் நினைப்பதாக செய்தியாளர் சொன்னார். அபினேஷ், நன்றி அபினேஷ்.